அலறி ஓடிய ராஜாங்கம். அப்படி எங்க ஓடுறான்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை தட்டுங்க. லைக் அண்ட் கமெண்ட் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. அலறி ஓடிய ராஜாங்கம் ஒரு மந்திரவாதியை போய் பார்க்கறான். அவர்கிட்ட நடந்த எல்லாத்தையும் சொல்றான். மந்திரவாதி ராஜாங்கம் வீட்டுக்கு வரார். வீடு முழுக்க சுத்தி பார்க்கறார் மந்திரவாதி. அப்போ ஷோகேஸ்ல அந்த பொம்மை இருக்கிறது அவருக்கு பார்க்கறார். வெளியில தூக்கி எறிஞ்ச அந்த பொம்மை எப்படி உள்ள வந்ததுன்னு ஒண்ணுமே புரியல ராஜாங்கத்துக்கு. மந்திரவாதி அதை கையில எடுத்த உடனே அவருக்கு எல்லாம் புரியுது. ராஜாங்கம், நீ முன்னாடி செஞ்ச ஒரு பெரிய பாவத்தோட விளைவுதான் இது. உன்னை பழிவாங்க வந்த ஆவியோட பொம்மை இது என்று சொல்லிவிட்டு ஒரு பூஜை போட்டு அந்த ஆவியை கட்டுப்படுத்த ட்ரை பண்றார் மந்திரவாதி. ஆனா அவரால் அது முடியல. மந்திரவாதிக்கு அப்போதான் ஒரு பெரிய அதிர்ச்சியான விஷயம் புரியுது. அம்மாவோட உடம்புக்குள்ள இசை மற்றும் இசை, அப்பா, அம்மா என 3 பேரோட ஆவிகளும் இருக்குன்னு தெரிஞ்சு அவர் அதிர்ந்து போறார். அடுத்து என்ன ஆகும் அடுத்த பாட்டுல பார்க்கலாம். ஆவின்னு கமெண்ட் பண்ண தேடி வரும்.